Chennai Silks. ஆசிய நாடுகளில் மிக நெருங்கிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கும் மலேசியாவுக்கு பிரதமர் மோடி மேற்கொண்ட பயணம் இந்தியாவிற்கு பல சாதகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளன. இரு நாடுகளுக்கும் இடையே சுமார் $20 பில்லியன் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெற்று வரும் நிலையில் பல்வேறு துறைகளில் 6 முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இதற்காக மலேசியாவின் புத்ராஜயாவிற்கு வருகை தந்த பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் அன்வர் இப்ராஹிமுடன் உயர்மட்ட ஆலோசனை நடத்தினார். இந்த விரிவான பேச்சுவார்த்தையின் போது தீவிரவாத ஒழிப்பு, உளவுத்துறை தகவல்களை பகிர்தல் மற்றும் கடல்சார் பாதுகாப்பு விவகாரங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் செமிகண்டக்டர், தூய்மையான எரிசக்தி மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் முதலீடுகளை அதிகரிக்கவும், மலேசியாவில் UPI பண பரிவர்த்தனை முறையை அமல்படுத்தவும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்கள் முன்னிலையில் வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. மலேசியாவில் புதிய இந்திய தூதரகம் அமைக்கவும், இரு நாடுகளின் பிணைக்கப்பட்ட பாரம்பரியத்தை போற்றும் வகையில் மலேசியாவில் திருவள்ளுவர் மையம் ஏற்படுத்தவும், இந்தியாவின் UPI, மலேசியாவின் பேநெட் பண பரிவர்த்தனை தளங்களை ஒருங்கிணைக்கவும் இந்த ஒப்பந்தங்கள் வழிவகை செய்கின்றன. இந்தியாவில் படிக்க வரும் மலேசிய மாணவர்களுக்கு திருவள்ளுவர் ஊக்கத்தொகை திட்டம், டிசம்பர் 31ஆம் தேதி வரை இந்தியர்கள் மலேசியாவிற்கு விசா இல்லாமல் பயணம் மேற்கொள்ளும் திட்டம் ஆகியவற்றையும் இந்த ஒப்பந்தங்கள் நோக்கமாக கொண்டுள்ளன. மேலும் பேரிடர் மேலாண்மை துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும், ஊழல் தடுப்பு பணிகளை திறம்பட செய்யவும், ஐநா அமைதி பாதுகாப்பு நடவடிக்கைகளில் இணைந்து செயலாற்றவும், செமிகண்டக்டர் துறையில் ஒரு சேர வளர்ச்சி காணவும் இந்த ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன.